வீடியோவில் நான் 2 ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். மொத்தம் 26 வகையான தானியங்கள். ஹெல்த் வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சம்மர் டைம்ல பெஸ்ட் ரெசிபின்னு அதை நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆதரா ஃப்ரான்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல் சத்து மாவு. அந்த காலத்தில் அந்த பாட்டி காலத்து சத்து மாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மொத்தம் 26 வகையான தானியங்கள், அரிசி வகைகள் எல்லாம் சேர்த்து செய்யற ஒரு சத்து மாவு. ஸோ இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மிக மிக நல்லது. அவங்க சாலிட் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6th மந்த்துக்கு அப்புறம் நீங்க கொடுத்தா அவங்களால போன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த சத்து மாவுனால வெயிட் கூடும்னு ஷுவரா நான் சொல்ல மாட்டேன், பட் ஹெல்த் வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். மொத்தம் 26 வகை. ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல்லாக வீடியோ காமிச்சா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால என்னென்ன வந்து இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்றது மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னா கருப்பு உளுந்து, கருப்பு கொண்டக்கடலை, சோளம், எள்ளு, கொள்ளு, கம்பு, சிகப்பு பச்சரிசி, ராகி, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை பயிறு, சோயா, வரகு அரிசி, திணை, பார்லி, கோதுமை, முந்திரி, கருப்பு கவினி அரிசி, குதிரைவாளி அரிசி, சாம அரிசி, சீரகம், தட்டைப்பயிறு 2 கலருமே, அதை வந்து கௌப்பின்னு கூட சொல்லுவாங்க, ஜவ்வரிசி, பாதாம், ஏலக்காய், சுக்கு. இவ்வளோதான். இந்த 26 வகை தானியங்களையும் நான் அந்த காமிச்சிருக்க மாதிரி பவுலில் வந்து இந்த அளவு எடுத்துட்டு, இல்லை நிறைய வேணும்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 6 months வரைக்கும் கெடாதது. எல்லாமே வந்து மிதமான சூட்ல நல்லா வறுக்கணும், தனித்தனியா வறுக்கணும். எல்லாம் தனித்தனியா வறுத்து எடுத்துட்டு வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அதை அரைக்கணும். நீங்க மிக்சியில அரைச்சும் சலிச்சுக்கலாம், இல்ல வந்து ஊர்ல எல்லாம் வந்து மாவு மெஷின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மாவு மெஷின்ல கொடுத்து அரைச்சுக்கலாம். ஸோ இந்த 26 வகை தானியங்களுக்கு நான் எங்க போறது அப்படின்னா, இந்த வெளிநாட்டுல கிடைக்கிறது கொஞ்சம் சில வகைகள் கிடைக்கிறது கஷ்டம்னு நான் சொல்லுவேன். பட் இந்தியாவில் வந்து இந்த நாட்டு மருந்து கடைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூர் போட்டே வச்சு விற்பாங்களாம். குட்டி குட்டி பேக்ல வந்து ஓரளவு கணக்கா போட்டு இந்த 26 வகையும் சேர்த்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ரெடிமேடா வாங்கி நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு எனக்கு பார்சல் போடுவாங்க. ஸோ மாவை அரைச்சி நீங்கள் பேக் பண்ணி இதோ இந்த மாதிரி பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. நான் ஊருக்கு போனப்போ நானே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாவை வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த லம்ப் இல்லாமல் கட்டி கட்டியாக வராமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். ஓரளவு அந்த கூழ் பதம்னு சொல்லுவாங்க, அது வந்த உடனே பால் ஊற்றி சர்க்கரை போட்டு, இந்த வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த பனை வெல்லம்லாம் போட்டால் பேபிஸ்க்கு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது. இப்படி கொடுத்துட்டு வரலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6 monthsல இருந்து ஒரு 1 year 1.5 years வரைக்கும் என் பேபிஸ்க்கு நான் இதுதான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா எல்லா வகையான அரிசிகள், தானியங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால. என்னோட டெலிவரி டைம்ல இதை நான் சாப்பிட்டேன். நார்மலாக 3 months வரைக்கும் நமக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், ஒழுங்காக சாப்பிட இயலாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அளவா ஓகே. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதை நல்லா வறுத்துட்டு பாகு காய்ச்சி அந்த மாவுல ஊற்றி நல்லா கிண்டி உருண்டை மாதிரி நெய்யெல்லாம் விட்டு இந்த உருண்டை மாதிரி பிடிச்சும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த மாவு யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ நீங்க அப்படி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது ஒண்ணு. இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. ஸோ எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பேபிஸ்க்கும் சரி, பிரெக்னெண்டா இருக்கவங்க சரி, ஈவன் யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். பட் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பேபிஸ்க்காக தான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோட ரெசிபியோட ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்தியாவில் இருக்கிறப்ப அஸ்வத்துக்கு வந்து 4 o'clock ஆனோடனே ரஸ்க் கொடுப்பாங்க வீட்டில். அது நல்லா உடச்சி போட்டுட்டு வெறும் பால் கூட ஆட் பண்ணி கூட ஸ்பூன்ல கொடுப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அவருக்கு. அப்போ இங்கே வந்தப்போ நான் அதை கொடுத்துட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு நாள் எக்ஸ்ட்ரா மீஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியலன்ட்டு நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மறந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஹாட்டாக வந்து சாப்பிட்றத விட கூலிங்காக சாப்பிட்றப்ப ஏதோ இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருந்தது. சரி, ஏன் இதை வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இமீடியட்டாக தோணி பண்ணது தான்.
இந்த ரஸ்க்ல செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். வேற ரஸ்க் கிடைச்சதுன்னா இங்க பாருங்க, பிரிட்டானியா பிராண்ட்ல. ஸோ இந்த ரஸ்க்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஏலக்காய் கொஞ்சம் லைட்டான ஸ்வீட்னஸ் இதெல்லாம் கலந்துருக்கும். ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த ரஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா மிக்சியில வந்து நல்லா ரெண்டா மூணா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உடைச்சு போட்டுட்டு நல்லா மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால், ரஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு சிம்ல வச்சுட்டு இந்த ரஸ்க்கை வந்து அப்படியே கொட்ட வேண்டியதான். கொட்டி நல்லா கிண்டணும். கிண்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போடணும். ஏலக்காய் இதுல ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்க வாங்குற ரஸ்க்ல வந்து ஏலக்காய் இல்லாட்டி நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிண்டிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண உடனே இந்த ரஸ்க்கு வந்து இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ற அந்த இது ஜாஸ்தியாவே இருக்கும். இந்த இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சாம்பார் ஊற்றினாலும் உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரஸ்க்கும். ஸோ அதனால ரொம்ப நேரம் ஆற விடக்கூடாது. நார்மலா வந்து ஒரு பவுல்ல வந்து பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் கிண்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ஆறுன மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து மிக்சியில நீங்க கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தட்டி பட்டிருக்கும். இந்த கட்டி கட்டியா வந்திருக்கும். நல்லா ஒரு கூல் பதத்துக்கு வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ மிக்சியில வந்து நல்லா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து மண் சட்டி மாதிரி பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல சின்ன கப் மாதிரி விருப்பப்படுற இது மாதிரி கொட்டிட்டு அதை அப்படியே லெவல் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறனால வந்து பாதாம் பெரிய பெருசான கீரி நான் போடல. ஜஸ்ட் பவுடர் பண்ணிட்டு மேலால தூவிட்டேன். உங்களுக்கு வேணும் அந்த குங்குமப்பூ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சிட வேண்டியதான். ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஓரளவு அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதோ எடுத்து இந்த மாதிரி நீங்க சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டா இருந்தது. லிட்டரலி நீங்க நம்ம மாட்டேங்குது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா 2 daysல வந்து பேபிஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து நான் ஐஸ்கிரீம்னு அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இந்த ரஸ்க்ல செய்யற ஐஸ்கிரீம் வந்து குல்ஃபி டேஸ்ட்ல வருது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சம்மர் டைம்ல பெஸ்ட் ரெசிபின்னு அதை நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ரஸ்க், பால், சர்க்கரை இதை 3 வச்சுதான் இந்த வந்து ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த ஹெல்த்தியான 2 ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.